2999 இயர்ஸ். இது நம்ம பூமி. ஆனால் இப்போது மனிதன் ஆளும் பூமி அல்ல, ரோபோட்ஸ் மனிதனை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்யும் பூமி. இந்த உலகத்தையே ரோபோட்ஸ் அதோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருச்சு. மனிதர்களை கூண்டிலிட்டு அடைக்கிறதுல இருந்து அவர்களை எங்க பார்த்தாலும் சுட்டு கொல்றது வரைக்கும் அதோட அட்டகாசம் எல்லைக்கு அப்பாற்பட்டு நீட்டிப்பாகிடுச்சு. ஆனா எல்லாரும் அடிமையா இருக்க ஒத்துக்கல. சில மனிதர்கள் உயிர் போகும்னு தெரிந்தாலும் எதிர்த்து சண்டை போட்டாங்க. இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, நாங்கள் அடிமை இல்லைன்னு காட்டுற விஷயம். யாராவது இருக்கீங்களா? அந்த குரல் காத்துல கரைஞ்சு போச்சு. ஆர்மி ஆட்கள் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு மக்களை காப்பாற்றினாலும் ரோபோட்ஸ் கூட நடக்கிற யுத்தத்தில் மக்கள் நிறைய பேர் உயிரை விட்டாங்க. முடிஞ்ச அளவு மக்களை ட்ராக் பண்ணி ஆர்மி ஆட்கள் மீட்பு குழு வச்சு மீட்டெடுக்கிறாங்க. அந்த பதட்டமான சூழ்நிலையிலும் மக்களை காப்பாற்றுவதற்காக அந்த ஆர்மி ஆபீசர் ஹெலிகாப்டர் மூலம் மக்களை காப்பாத்துறாங்க. ஹெலிகாப்டர் மெதுவா மேலே போகும்போது வானத்திலிருந்து தரையை பார்க்கும்போது அந்த இடத்தையே ரோபோட்ஸ் அதோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருச்சு. முடிஞ்ச அளவு மக்கள் காப்பாற்றப்பட்டாங்க. முடியாத மக்கள் அங்கே உயிரை மாய்த்து கொண்டார்கள். யாருமே இல்லாத ஒரு மயான இடத்தில் அவன் மட்டும் கண்விழித்து எழுந்திருக்கிறான். அவன் உயிரை காப்பாற்றுவதற்கு மட்டுமல்ல, தன் தேசத்தையும் காப்பாற்றுவதற்கு. அவன் தான் அருண். மெல்ல மெல்ல எழுந்து நிற்கிறான். பிறகு மெல்ல மெல்ல நடக்கிறான். அவன் திரும்பும் திசையெல்லாம் வெறும் சடலங்களாகவும் பிணக்குவியல்களாகவும் காணுகிறது. அவன் தூரமாக செல்கிறான். அந்த இடத்தில் ரோபோட் எதுவும் இல்லை. ஆனால் வானத்தில் ஹெலிகாப்டர்களும் ஸ்பேஸ்ஷிப்களும் பறந்து சென்ற வண்ணம் இருக்கிறது. அவன் உயரமான இடத்திலிருந்து நகரத்தை பார்க்கிறான். நகரம் முழுவதும் ரோபோட்ஸ்களால் அழிக்கப்பட்டுள்ளது. எங்கு பார்த்தாலும் அழிக்கப்பட்ட வாகனங்களும் கட்டிடங்களும் நிலை குலைந்திருக்கிறது. நகரம் முழுவதும் மயான காடாக காட்சியளிக்கிறது. திரும்பும் திசையெல்லாம் மனிதர்களே இல்லாத வெறும் நகரமாக காட்சியளிக்கிறது. சொல்லப்போனால் இதுதான் கோஸ்டல் சிட்டி, மனிதனுக்கு அப்பாற்பட்டு தனித்து விடப்பட்ட ஒரு பூமி. அவன் படபடப்போடு முன்னோக்கி நடக்கிறான். அவன் கண்ணில் பயம் கலந்த பதட்டமும், திரும்பும் திசையெல்லாம் ரோபோட் வந்துடுமோ என்ற பதட்டத்தோடு அவன் முன்னோக்கி செல்கிறான். இறுதியாக ஆர்மி பேஸ் மிலிட்ரி அகாடமியை வந்தடைகிறான். பயத்தோடு இருந்தா வாழ முடியாது. எதிர்த்து நிற்க துணிவு வேண்டும். இங்க துப்பாக்கி மட்டும் இல்ல, எதிர்த்து சண்டை போட துணிவும் கொட்டி கிடக்கு. அருண் ஆர்மி ட்ரெஸ்ல எதிர்த்து நடக்க ஆரம்பிச்சான். வருடம் 2025. பூமி மனித கட்டுப்பாட்டில் இருந்தது. ரோபோட்ஸ் மனிதன் கட்டுப்பாட்டுக்கு கீழ் அடிபணிந்திருந்த காலம். மனிதர்கள் ரோபோட்ஸ்களை மிலிட்டரி தேவைக்காகவும் விண்வெளி தேவைக்காகவும் அதனை உருவாக்கி பயன்பாட்டில் வைத்திருந்த காலம். ஒரு சிறு தொழில்நுட்ப கோளாறால் ரோபோட்ஸ் பரிணாமம் அடைந்தது. ரோபோட்ஸ் மனிதனை அடிமைப்படுத்தியது. அருண் வேகமா அண்டர் கிரவுண்ட்ல உள்ள ஆர்மி பேஸுக்குள்ள போறான். அங்க மானிட்டர்ல ஒரு சயின்டிஸ்ட், இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா சேட்டலைட் ஸ்டேஷன் மேப் தேடு. அந்த மேப்பை நீ தேடி எடுத்து அதுல உள்ள முக்கியமான டேட்டாவை நீ உன்னோட வாட்ச் பேண்ட்ல டவுன்லோட் பண்ணிக்கோ. அதை எடுத்துக்கிட்டு சேட்டலைட் ஸ்டேஷன் இருக்க பிளேஸ் நோக்கி வேகமாக போ. அருண் உடனே செல்கிறான். இது தப்பிச்சு போகிற வழி, இது முடிவு தேடுகிற பயணம். ஒரு மனிதன் தன் தேசத்துக்காக எடுக்கிற ஒரே ஒரு முடிவு. ரோபோட்ஸ் எல்லாம் அவன் பின்னாடி துரத்தினாலும் அவன் கார் வேகமாக போறது தடைப்படவே இல்லை. அவனோட ஒரே இலக்கு சேட்டலைட் ஸ்டேஷன். அங்க போனா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். அதை அடைய அவன் பயணம் வேகமாக போகுது. புகை மூட்டத்துடன் காணப்படும் சேட்டலைட் ஸ்டேஷன் இருள்மயான அமைதியாக காட்சியளிக்கிறது. அருண் வேகமாக காரை விட்டு இறங்கி அந்த பிரம்மாண்டமான கதவை பார்க்கிறான். பாலடைந்து காணப்படுகிறது. அதனுள் பதட்டத்துடன் செல்கிறான். அருண் கொண்டு போன டேட்டா அனைத்தையும் சேட்டிலைட் ஸ்டேஷன் இன்புட்ல மூவ் பண்றான். அதை உலகமெங்கும் இருக்க எல்லா ஆர்மி பேஸுக்கும் அதை ஸ்ப்ரெட் பண்றான். தேசம் முழுக்க இவன் ஸ்ப்ரெட் பண்ண டேட்டா அங்கங்க பரவி எல்லா இடத்துலையும் இருக்க மிலிட்டரிக்கும் சிக்னல் போகுது. எல்லாருக்கும் இவனோட டேட்டா ரிசீவ் செய்யப்படுது. எல்லாருமே அதை பார்த்து பிரமிக்கிறாங்க. நமக்கு விடிவு காலம் வந்துடுச்சு, நம்மளும் இறங்கி போராடலாம்.
அப்படின்னு எல்லாருமே முடங்கி கிடந்ததை நிப்பாட்டிட்டு வெளியே வர துணிஞ்சு போகிறாங்க. சேட்டலைட் ஸ்டேஷன் அங்கிருந்து எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி இன்டர்நேஷனல் பேஸ் ஸ்டேஷனில் சிக்னல் கனெக்ட் பண்ணுறாங்க. கனெக்ட் பண்ண சிக்னல் கனெக்ட் ஆகிவிட்டது. எல்லாமே ரெடியாக இருக்குது. மானிட்டரில் சிஸ்டம் ஆக்டிவேட்டர் அப்படின்ற விசிபிள் ஆகுது. ஆக்டிவேட் ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே உலகத்தில் உள்ள எல்லா ரோபோட்ஸுமே அதோட செயலை இழக்க ஆரம்பிக்குது. இவ்வளோ நாள் மனிதனை அடிமையாக நடத்திய எல்லா ரோபோட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழந்து ஸ்விட்ச் டவுன் ஆகி கீழே விழுது. பூமிக்கு பிடிச்ச அழிவு காலம் நீங்கிடுச்சு. பூமி மீண்டும் அதோட உண்மையான சுவாசத்தை நோக்கி பரிணாமம் அடையுது. பூமி கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைக்கு திரும்புது.